நம்ம சேனலில் வர்ற எல்லா டெஸ்ட் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் படிக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் டெஸ்ட் வீடியோ 7 ஆரம்பிக்கலாமா? ஓகே, டைம் முடிஞ்சுது. இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த வட்டத்துக்குள்ள என்ன நம்பர் பதிலாக வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல எது கண்டுபிடிக்கணும்? மற்ற 2 வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த நம்பர்ஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கான லாஜிக் என்ன வரும்னு தானே. சரி, இப்போ மற்ற 2 வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த நம்பர்ஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கான லாஜிக் என்னன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. முதல்ல நீங்க பண்ண வேண்டியது வட்டத்துக்கு வெளியே இருக்கிற இந்த எல்லா நம்பர்ஸையும் தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கணும். இது எல்லாத்தையும் கூட்ட என்ன வருது? 29. அதுக்கு அடுத்தது இதோட 2 பெருக்குனா போதும், வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த நம்பர் பதிலாக வந்துடுது. அவ்வளோதாங்க லாஜிக்கே. இப்போ இதே லாஜிக்கை இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 40 வருதா? இப்போ இதோட 2 பெருக்குனா வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த நம்பர் வந்துடுது. அவ்வளோதாங்க லாஜிக். இப்போ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இங்க என்ன நம்பர் பதிலாக வரும்னு பார்க்கலாமா? எல்லாத்தையும் கூட்ட என்ன வருது? 46 வருது. இதோட 2 பெருக்குனா போதும், நமக்கு தேவையான பதில். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, டைம் முடிஞ்சுது. இதுலையும் வட்டத்துக்குள்ள என்ன நம்பர் பதிலாக வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான லாஜிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. வட்டத்துக்கு வெளியே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நாம் பெருக்கிக்கிட்டாலே போதுமானது. வட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த நம்பர் வந்துடுது. அவ்வளோதான் லாஜிக்கே. எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். போடாதவங்க எதுவுமே சொல்லாதீங்க. இது எல்லாத்தையும் பெருக்கினா போதுமானது. வட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த நம்பர் பதிலாக வந்துடுது. அவ்வளோதாங்க லாஜிக். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாமா? என்ன வருது? 720 வருது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, டைம் முடிஞ்சது. இப்போ இந்த கணக்குக்கான லாஜிக் என்னன்னு பார்க்கலாமா? இந்த 2 நம்பரையும் நம்ம ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். இது 2த்தையும் கூட்ட என்ன வருது? 11 வருது. அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் கூட்டிக்கணும். இது 2த்தையும் கூட்ட என்ன வருது? 11 வருது. இப்போ இது 2த்தையும் கழிச்சாலே போதும், வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் பதிலாக வந்துடும். அவ்வளோதாங்க லாஜிக்கே. இப்போ இதே லாஜிக்கை இதுக்கு செக் பண்ணலாமா? இது 2த்தையும் கூட்டிக்கலாம். என்ன வருது? 13. அடுத்தது மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் 12 வருதா? இப்போ இது 2த்தையும் கழிச்சா போதும், வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் பதிலாக வந்துடுது. இப்போ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இதுக்கு பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இது 2த்தையும் கூட்ட என்ன வருது? 13. இது 2த்தையும் கூட்ட 6, கழிக்க 7. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. ஓகே, டைம் முடிஞ்சது. இப்போ இந்த கணக்குக்கான லாஜிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இந்த 2 நம்பரையும் நாம் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும். இது 2த்தையும் பெருக்க என்ன வருது? 24 வருது. அதுக்கு அடுத்தது
மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் பெருக்கிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் வகுத்தாலே போதும், வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த நம்பர் பதிலா வந்துடுது. அவ்வளோதாங்க லாஜிக்கே. இப்போ இதே லாஜிக்கை இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். அடுத்தது மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் பெருக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வகுக்க நமக்கு வட்டத்துக்குள்ள இருக்கிற நம்பர் வருதான்னு பாருங்க, வருது. அவ்வளோதாங்க லாஜிக்கே. இப்போ இதே லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணால் நமக்கு தேவையான பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்க என்ன வருதுன்னு பாருங்க, 96 வருதா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் இப்போ இதை வகுக்க என்ன வருதுன்னு பாருங்க, 4 வருதா? அவ்வளோதாங்க ஆன்சரே. இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன? 4.